ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. ஹாய் buddies, வெல்கம் டு ஆர்ஜிஆர் லேர்னிங் ஹப். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா பிரெயின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பிரெயின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரெயின் டாப்பிக்கை வந்து எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கீழே வச்சிருக்காங்க பிரெயின். இது ஃபர்ஸ்ட் யோசிச்சிங்களா எதுக்கு பிரெயின் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஒன்றுமே இல்லைங்க, பிரெயினை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இஃப் யூ டிவைட் அ பாடி இன்டு 2 equal halves, what will be the center? Brain will be a center. Follow that spinal cord. So that's the reason. So brain and the spinal cord is kept under the central nervous system. Clear anga? First topic clear ஆயிடுச்சுங்களா? So yes. So brain பத்தி எடுக்கும்போது it is made up of a neurons. Yes, absolutely. So 86 millions of nerve cells will be there. And not only that, the parts of nerve system ல பாத்தீங்க அப்படின்னா spinal cordம் brainம் வந்து சேர்ந்து தான் ஃபங்க்ஷன் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ பிரெயின் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்டேட்ல இருக்கும்? ஒரு ஆக்டிவ் ஸ்டேட்ல இருக்கும். எஸ், பிரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் கிளான், எல்லாமே வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் லைக் அந்த திங்கிங் அண்ட் இன்டெலிஜென்ஸ், மெமரி அண்ட் லேர்னிங் சொல்லலாம். இல்லை அப்படின்னா மூமெண்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல், எமோஷன் அண்ட் பிஹேவியர்ஸ் அண்ட் பாடி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஒர்க்குமே எக்ஸாம்பிள் சொல்ல போனா உங்க ஹார்ட் பீட் ஆகிறதும், ஐஸ் பிளிங்க் ஆகிறதும், லங்ஸ் பிரீத் ஆகிறதும், ஸோ ஆல் த ஃபங்க்ஷன் இஸ் டூயிங் பை த பிரெயின். பிரெயின் வந்து ஒரு மாஸ்டரான ஒரு ரோலை வந்து பிளே பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் ஃபர்தரா அப்படி பார்த்தோம்னா, ஸோ பிரெயின்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ் என்ன, ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணுது, ஸோ அதெல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் இப்போ. ஓகேவா? ஸோ பிரெயின் எப்பயுமே வந்து each and every organ, if you take that, it will have some protection layer. Example, if you can take a heart is having a pericardium layer will be there. So if you take a lungs, it will have a pleural layer. Same like that, the brain is also having some protection layer that is called as the cranium nerve. Cranium bones irukku, skulls irukku. Okay va? That is a protecting. So the skull is made up of 22 bones ala made irukku. Okay, skull endu 22 bones ala made irukku. Remaining irukkiradhu vandu pathina facial bones. Remaining bones are all facial bones. So எதுக்காக பாத்தீங்கன்னா வந்து not only the skull மட்டும் இல்ல, melangesம் இருக்கு. melanges means membranes also it is there. 3 membranes படிப்போம் நம்ம. So 3 membranes என்னென்ன பாத்தீங்க அப்படின்னா dura mater இருக்கு, so arachnoid இருக்கு, so after that arachnoid pia mater இருக்கு. So இதோட ரோல் என்ன, இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது எங்க ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அதுன்னு சொல்லிட்டு டீடைலா நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ ஸ்கல் பத்தி தெரியும். நம்ம ஸ்கல் வந்து ஒரு ஹெல்மெட் மாதிரி இருக்கு. ஸோ நம்ம வந்து ஸ்கல் வந்து என்ன பண்ணுது, நம்ம பிரெயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? சிம்பிளா சொல்ல போனா ஒரு ஸ்கல் வந்து ஒரு ஹெல்மெட் மாதிரி இருக்கு. ஒரு ஃபியூஸ்ட், இட் இஸ் மேட் அப் ஆஃப் 22 ஃபியூஸ்ட் போன்ஸால இருக்கு. இந்த பிரெயின் வந்து கிரேனியம்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அண்ட் இஸ் ஹேவிங் a small openings of nerves இருக்கு, and blood vessels are having some openings in the brains. So melanges already நான் சொன்னேன்னா layers இருக்கு. the layers இருக்கு membrane குள்ள protect பண்ணதுக்கு layers இருக்கு. what are the layers means? yes, dura mater, arachnoid, pia mater. so dura mater எங்க இருக்கும்? outer surface. okay, outer surface ல இருக்கக்கூடியது dura mater, but it is the dura mater. dura னா என்ன? turf. okay, mater னா mother. okay, ஒரு turf ஆன region அர்த்தம். so next arachnoid, how it will be there? arachnoid பார்க்கிறதுக்கு web like structure மாதிரி இருக்கும். So pia mater, if you take a pia mater, it is the innermost. okay, pia na soft. okay, mater na mother. So soft or region, vascular bundles and regions will be there. So this is the protective layers. So ஒரு layer பத்தி கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா outer and toughest layer ன்னு சொல்றாங்க. இது word dura mater came originated from, எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா வந்து பயாலஜி ஒரு நேம் எடுத்தாலே most of the word will be coming from a Latin or a Greek. எதுக்காக இந்த மாதிரி லேட்டின்ல இருந்து கிரீக்ல இருந்து வேர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பட் அதுக்குன்னு ஒரே ஒரு மீனிங் தான் இருக்கும். பட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து சேம் ஆல்பபெட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்கலாம். பட் லாட்டின் வேர்ட்ஸ் எடுக்கும் போது பாத்தீங்கன்னா வந்து டியூரானா ஓ டஃப், அது மேட்டர், அந்த மாதிரி ஒரே ஒரு மீனிங் கொடுக்கறதால தான் we are taking from the லாட்டின்ல இருந்து கிரீக்ல இருந்து வேர்ட் எடுக்கணும். ஸோ டியூரா மேட்டர் பத்தி பார்த்துட்டோம். டியூரா மேட்டர் எங்க இருக்கும்? அவுட்டர் சர்ஃபேஸ்ல இருக்கும். ஸோ ஆஃப்டர் டியூரா மேட்டர்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்மால் ஒரு கேப் இருக்கும். ஓகேவா? தட் இஸ் அ சப் டியூரல் ஸ்பேஸ் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நான் கிளியரா சொல்ல போனோம் அப்படின்னா இருங்க.
ஸோ எக்ஸாம்பிள் அசியூம் பண்ணிக்கோங்க, இது பிரெயின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் யூ அசியூம் திஸ் அஸ் அ பிரெயின், இதுல இருக்கக்கூடிய அப்படியே இன்னர் மோஸ்ட் லேயரா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து பியா மேட்டர். இதுதான் வந்து என்ன மேட்டர்? பியா மேட்டர்ஸ். ஸோ பியா மேட்டருக்கு அப்புறமா என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு எம்டியான ஒரு லேயர் இருக்கும். ஸோ ஆஃப்டர் தட் எம்டி லேயர் மிடில் லேயர் வில் பி தேர். தட் மிடில் லேயர் இஸ் கால்ட் as arachnoid. மிடில் லேயருக்கு என்ன சொல்லுவாங்க? இதுதான் வந்து arachnoids. So after the arachnoids, if you take, there will be an empty space, another empty space இருக்கும். So outer region ஆன ஒரு டர்ஃப் ஆன ஒரு ரீஜன் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஹார்ட் ரீஜன் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அதுதான் வந்து டியூரா மேட்டர்னு சொல்றாங்க. அதுதான் என்ன மேட்டர்? டியூரா மேட்டர். ஸோ இப்போ இந்த ஸ்பேஸ் எல்லாம் எம்டியா இருந்துச்சு அப்படின்னா ஷோரா என்ன ஆகும்? பிரெயின் வந்து டேமேஜ் ஆகும். அந்த பிரெயினை டேமேஜ் ஆகாம ப்ரொடெக்ட் பண்றதுக்கு என்ன வேணும் அந்த இடத்துல? ஃப்ளூவிட் கண்டிப்பா இருக்கணும். ஓகேவா? ஸோ டியூரா மேட்டர்னா, டியூரா மேட்டர் கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அது என்ன சொல்லலாம் நம்ம? சப் டியூரல் ஸ்பேஸ் சொல்லலாமா? சப் டியூரல் ஸ்பேஸ். எதுக்காக சொல்றோம் சப் டியூரல் ஸ்பேஸ்? டியூரா மேட்டருக்கு கீழே இருக்கிறதால. இப்போ நீங்க ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். அரக்னாய்டு இருக்கு. சோ அரக்னாய்டு கீழே என்ன சொல்லுவோம் நம்ம? குட், சூப்பர். சப் அரக்னாய்டு ஸ்பேஸ் இருக்கு. சோ இந்த ஸ்பேஸ் எல்லாமே எம்டியா இருக்காது, சம்திங் ஃப்ளூயிட் வந்து பிரசன்டா இருக்கும். சோ இந்த சப் டியூரல் ஸ்பேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன ஃப்ளூயிட் இருக்கும்? சீரஸ் ஃப்ளூயிட் இருக்கும். என்ன ஃப்ளூயிட் இருக்கும்? சீரஸ் ஃப்ளூயிட் இருக்கும். சோ சேம் லைக் தட் சப் அரக்னாய்டு ஸ்பேஸ்ல என்ன ஃப்ளூயிட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேஜரான ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். தட் CSF, cerebrospinal fluid இருக்கும். cerebrospinal fluidோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து லாட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. சோ பிரெயினுக்கு நியூட்ரிஷன் கொண்டு போறதுல இருந்து வேஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு வரதுமே cerebrospinal fluidோட ரோல் தான். ஓகேங்களா? சோ இப்போ புரிஞ்சுச்சிங்களா? சோ அரக்னாய்டு எங்க எந்த லேயர்ல இருக்கு சொன்னா மிடில் லேயர்ல இருக்கு அரக்னாய்ட்ஸ். சோ அரக்னாய்டுல பாத்தீங்கன்னா சப் கீழ, அரக்னாய்டு கீழ என்ன லேயர் சொன்னா சப் அரக்னாய்டுல என்ன சொன்னா cerebrospinal fluid இருக்குன்னு சொன்னேன். சோ எதுக்காக வந்து மெயின் பர்பஸ் பாத்தீங்கன்னா ஷாக் அப்சர்வரா இருக்கு, ஒரு குஷன் மாதிரி இருக்கு, ஷாக் அப்சர்வரா இருக்கு. சோ சடனா வந்து பிரெயினுக்கு எதுவுமே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஷாக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்றதுக்கு CSF fluid இருக்கு அந்த இடத்துல. So pia matter சொன்ன already we have discussed that pia matter is the innermost and thinnest part இருக்கு அந்த இடத்துல சொன்னேன் நான் வந்து. So tiny blood vessels that supplies the brains க்கு supply பண்ணக்கூடிய tiny blood vessels எல்லாமே so it is present in the pia matter. It is the soft regions. So I have told very clearly that CSF plays a vital role. CSF plays a vital role சொன்னேன். So பாருங்க cushion and protects. Cushion and protects இருக்கு. So deliver a nutrition. It's delivering a nutrition to the brain and removing the waste products. Removing the waste products. Okay. Maintain the pressure, stable pressure inside the skull to protect the brain. It is also maintaining the stable pressure. So இத பாத்தீங்கன்னா 4 functions மே யார் பண்ணது? Who is doing that? Yes, absolutely. CSF is doing that. So இது எல்லாமே வந்து பிரெயினோட ஒரு outer view தான் பார்த்தோம். Next we go to the parts of a brain. So parts of a brain, if you take that, there will be a cerebrum இருக்கு, cerebellum இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் லாஸ்ட்ல பார்க்க போறது பாத்தீங்கன்னா வந்து பான்ஸ், பிரெயின் ஸ்டெம் பத்தி பார்ப்போம். பிரெயின் ஸ்டெம்ல என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம்? பான்ஸ் பத்தி பார்க்கலாம், மெடுலா ஆப்ளிங்கேட்டா பத்தி பார்ப்போம். சோ அதோட என்ன ரோல் இருக்கு, வாட் இஸ் த ரோல் ஆஃப் தட், பிரெயின்குள்ள இருக்கிற பார்ட்ஸ் என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு. சோ செரிப்ரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு லார்ஜஸ்ட் பார்ட் போர்ஷன் பிரெயின்ல கவர் பண்றது பாத்தீங்கன்னா செரிப்ரம் தான். செரிப்ரம் இஸ் த லார்ஜஸ்ட் பார்ட் கண்ட்ரோலிங், நம்ம திங்க் பண்றதுல இருந்து மூவ்மெண்ட் பண்றதுல இருந்து மெமரிஸ் வாலண்டரி எல்லாமே கண்ட்ரோல் பண்றது இந்த செரிப்ரம் தான். செரிப்ரம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து there will be so brain lobes இருக்கும். செரிப்ரம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரைட் அண்ட் ஹாஃப் இருக்கும். so if you take that ஒரு ஹெமிஸ்பியர்ல இருந்துமே நம்ம 4 lobes எடுக்க முடியும். every hemisphere will have the 4 lobes. what are the 4 lobes? frontal lobes, parietal lobes, occipital lobes and temporal lobes. 4 lobes சொன்னா இல்லையானா? so ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய பார்ட் வந்து frontal lobes சொல்லுவோம். so parietal lobes இருக்கு, temporal lobes இருக்கு, occipital lobes முன்னாடி இருக்கும். so these are 4 lobes. இந்த 4 lobes நம்ம வந்து நல்லா வேலை செய்தான்னு சொல்லிட்டு ஒரு கேம் மூலமா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? are you ready with that? yes, நான் சொல்ல வந்து நீங்க வந்து கேட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. so ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க பிரெயினோட லோப்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு நான் சொல்ல தேவையில்லைங்க, நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? so frontal lobe ஒண்ணுமே இல்ல, நார்மலான வந்து நான் வந்து ஒரு கமெண்ட் சொல்லுவேன், அதுக்கு நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அவ்வளவுதான். so quickly raise your right hand. எல்லாம் ரைட் ஹேண்ட் கரெக்டா ரேஸ் பண்ணிட்டீங்க அப்படியா? ரேஸ் பண்ணீங்களா? எஸ். லெஃப்ட் யாரும் ரேஸ் பண்ணல, ரைட் தானே ரேஸ் பண்ணீங்க? எஸ், ஃபைன். அப்போ உங்க ஃப்ரண்டல் லோப் வந்து எப்படி இருக்குது?
கரெக்டா இருக்குது. வாலண்டரி மசில்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த ஃப்ரண்டல் லோப்ஸ் தான். மூவ்மெண்ட்ஸ் இஸ் கண்ட்ரோல் பை யோர் ஃப்ரண்டல் லோப்ஸ். சோ குவிக்லி நான் கமெண்ட் கொடுத்த உடனே அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றீங்கல்ல, ரைட் ஹேண்ட் தான் ரேஸ் பண்ணணும்னு சொல்றேன், நான் ரெஸ்பான்ஸ் பண்றீங்களா, அப்போ உங்க ஃப்ரண்டல் லோப் வந்து சூப்பரா இருக்குங்க. சோ நெக்ஸ்ட் பரேட்டல் லோப்ஸ். பரேட்டல் லோப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னமே இல்லை, ஒரு கை எடுத்துக்கோங்க, நல்லா நல்லா கில்லுங்க பார்க்கலாம். அப்படியே ஹார்ட் பிஞ்ச் ஹார்ட் அஸ் பாசிபிள். நல்லா கில்லுங்க. பெயின் ஃபீல் ஆகுதா இல்லையா? வலிக்குது இல்ல? வலிக்கலையா? வலிக்குதா? எஸ் வலிக்குது, அப்சல்யூட்லி வலிக்குது. சோ அந்த பெயின் பிரஷர் எல்லாமே ஃபீல் ஆகுதா? சோ அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது யாரு? இந்த பரேட்டல் லோப்ஸ் தான். அப்போ ரெண்டு லோப்ஸ் பார்த்துட்டோம், ஃப்ரண்டல் லோப்ஸும் பார்த்துட்டோம், பரேட்டல் லோப்ஸும் பார்த்துட்டோம். அப்போ ரெண்டுமே எப்படி இருக்கு? நல்ல ஃபங்க்ஷன் நார்மலா இருக்கு. சோ டெம்பரல் லோப்ஸ் அப்படி பார்க்கும்போது நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். சோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேளுங்க, அதுக்கப்புறமா உங்களால ரிப்பீட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகேவா? ஆர் யூ ரெடி? எஸ். ஜாக் வில் சைக்கிள் டு த மார்க்கெட் அண்ட் பிரிங் சம் டொமேட்டோ ஃபார் ஹிஸ் மதர். மெமரைஸ் பண்ண முடியுதா உங்களால? இந்த ஸ்டேட்மெண்ட் கேட்க முடியுதா? கேட்டுட்டு சொல்ல முடியுதா? திரும்ப சொல்லி பாருங்க பார்க்கலாம், உங்களால முடியுதான்னு பார்க்கலாம். எஸ், சொல்ல முடியுது. சோ ஜாக் வில் சைக்கிள் டு த மார்க்கெட் அண்ட் பிரிங் சம் டொமேட்டோ ஃபார் ஹிஸ் மதர். சொல்ல முடியுது உங்களால? சொல்ல முடியுது அப்படின்னா எஸ், கேட்க முடியுது. ஓகே, மெமரைஸ் பண்ண முடியுது, டக்குன்னு சொல்லவும் முடியுது. அது அப்போ ஹியரிங்ஸ், மெமரி, லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இந்த டெம்பரல் லோப்ஸ் இருக்கு. சோ லாஸ்ட் ஒரே ஒரு லோப்ஸ் இருக்கு, அது என்னது? ஆக்சிபிட்டல் லோப்ஸ். உங்களோட விஷன் சம்பந்தப்பட்டது, விஷன்ஸ், கலர்ஸ் எல்லாமே. இப்ப நான் ஷெட் போட்டிருக்கேன், இந்த ஷெட்ல ரெண்டு கலர் இருக்கு, உங்களால சொல்ல முடியுமா? எஸ், அப்சல்யூட்லி சொல்ல முடியும். சோ பிளாக் ஒன்னு இருக்கு, சாண்டல் ஒன்னு இருக்கு, ஓகே, கிரீம் கலர்ல ஒன்னு இருக்கு. உங்களால சொல்ல முடியுது இல்ல, டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுதா கலரை? எஸ். அப்போ உங்க ஆக்சிபிட்டல் லோப்ஸ் என்னவா இருக்கு? நார்மலா இருக்குங்க. அப்போ உங்க 4 லோப்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குது. என்னென்ன லோப்ஸ் பார்த்தோம் நம்ம? ஃப்ரண்டல் லோப்ஸ் பார்த்தோம், ஆஃப்டர் தட் parietal lobes, after that temporal, last one is occipital. Super good. So cerebrum சொன்னனா இல்லையா? So cerebrum தான் இந்த வந்து 85% வந்து cerebrum தான் கவர் ஆயிருக்கு, அந்த cerebrumத்துக்குள்ள இருக்கக்கூடியது. So எப்பனாச்சும் யோசிச்சீங்களா, இந்த பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா சுருக்கமா இருக்கு, fold and convolutions இருக்கு. பாத்தீங்களா, fold and convolutions இருக்கு இந்த பிரெயின் வந்து. ஏன் இது சுருக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மோர் சர்ஃபேஸ். யாருக்கு இந்த மாதிரி அதிகமா சுருக்கமா இருக்கோ ரொம்ப அதிகமா இன்டெலிஜென்ட்டா இருப்பாங்களாம். என்ன சொல்றாங்க? யாருக்கு அதிகமா சுருக்கமா இருக்கோ அவங்க என்னவா இருப்பாங்க? மோர் இன்டெலிஜென்ஸ். சோ சுருக்கமா இருக்கும் போது மோர் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்குமா? மோர் சர்ஃபேஸ் ஏரியா கிடைக்கும் போது மோர் நியூரான்ஸ் வில் பி தேர். மோர் நியூரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? அதை அப்சல்யூட்லி மோர் இன்டெலிஜென்ட் சொல்றாங்க. ஓகேவா? ரொம்ப பாத்தீங்கன்னா சயின்டிஸ்ட் எல்லாம் உருவாயிருப்பாங்கல்ல, சோ அவங்களுக்கு எல்லாம் என்னவா, நம்மளுக்குமே எக்ஸாம்பிள், நம்மளுக்குமே அதிகமா இருக்கும் சொல்லுவாங்கல்ல, ஒரு வேலை செய்யும் போது சொல்லுவாங்க, மூளைக்காரன்டா நீங்க அப்படின்னா மூளை அதிகமா இருக்கிறது அர்த்தம் இல்ல, மூளையில அதிகமா சுருக்கம் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ எக்ஸாம்பிள் பார்க்கணும். செரிபிரத்துல பாத்தீங்கன்னா திங்கிங், ரீசனிங்ஸ், மெமரிஸ், ஷார்ட் டர்ம் மெமரிஸ், லாங் டர்ம் மெமரிஸ் ரெண்டு இருக்கும். ஷார்ட் டர்ம் மெமரிஸ் வந்து எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்க மாட்டோம், தட் வில் பி a fraction of second குள்ள நமக்கு அப்படியே மெமரில இருந்து போயிட்டே இருக்கும். லாங் டர்ம் மெமரி எப்போ? அதுதான் சொல்றது, சும்மா புக்கே எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட் டர்ம் மெமரியில ஸ்டோர் ஆயிரும். அதை வந்து என்ன பண்ணும்? ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு பேசேஜை படிச்சோம், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா ஃபேட் ஆயிரும். மெமரியில இருந்து அப்படியே பிரெயின்ல இருந்து கொஞ்சமா ஃபேட் ஆகி போயிடும். ஒரு டாபிக் எடுத்து படிச்சோம் அப்படின்னா ரீகால். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் ஒரு லெக்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு லெசன் நடத்துறாங்க அப்படின்னா, ஈவினிங் போய் படிங்க அந்த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் சொல்லுவாங்க. எதுக்காக சொல்றாங்க? எஸ், அப்பதான் உங்க மெமரி என்னவா ஸ்டோர் ஆகும்? இட் வில் பி லாங் டைம் மெமரியா ஸ்டோர் ஆகும். இல்ல அப்படின்னா சும்மா அப்படியே கேட்டோம் அப்படியே என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் பிரெயின்ல, ஷார்ட் டைம் மெமரியா இருக்கும், அப்புறமா வந்து கொஞ்சமா ஃபேட் ஆயிரும். ஓகேவா? ஒரு ஆன்சரை ஃபுல்லா தெரிஞ்சதுக்கு ஆஃபா தெரியும், அப்புறமா வந்து குவார்டர், அப்புறமா கொஞ்சமா அது மறந்தே போயிடும், டீஜெனரேட் ஆயிரும் பிரெயின்ல இருந்து. சோ வாலண்டரி மூவ்மெண்ட்ஸ் அப்சல்யூட்லி தெரியும், நம்ம பார்த்தோம், நம்ம ஃப்ரண்டல் லோப்ஸோட ஆக்ஷன் பார்த்தோம். ஓகேவா? ஃப்ரண்டல் லோப்ஸோட வேலை எப்படின்னு பார்த்தோம். சோ யூ நோ தட் செரிபிரம் வந்து வாலண்டரி மூவ்மெண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது. சென்ஸ், யூ நோ தட் சென்ஸ், சவுண்ட், டச், டேஸ்ட், ஸ்மெல்ஸ், லாங்குவேஜ் அண்ட் ஸ்பீச். வெர்னிக் ஏரியாஸ் அண்ட் ப்ரூகா ஏரியாஸ் சொல்லிட்டு இங்க இருக்கு. ஸ்பீச் ப்ரொடக்ஷன்ஸ் ஏரியாஸ், ஹியரிங் ஏரியாஸ், இது எல்லாமே இந்த செரிபிரத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸ். சோ செரிபெல்லம் அப்படின்னு சொல்ல போனா இது வந்து குட்டி பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, லிட்டில் பிரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலயுமே ஃபோல்டு, கன்வல்யூஷன்ஸ் எல்லாம் அதிகமா இருக்கும். ஃபோல்டு, கன்வல்யூஷன் எல்லாம் இதுமே அதிகமா இருக்கும். சோ இதோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மெயின்லி இட்ஸ் கண்ட்ரோல் த பேலன்ஸ் அண்ட் பாடி போஸ்டியர். நான் நிக்கிறேன்ல, அப்போ நம்ம யோகாசனம் இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு போஸ்டியர் எல்லாம் கொடுக்க தெரியுதா? பாடி வந்து எப்படி நிக்கணும் அதெல்லாம் தெரியுதா? சோ அப்போ பாடியோட போஸ்டியர்ஸ், சோ எல்லாமே பாடி கண்ட்ரோல், இது எல்லாமே வச்சுக்கிறதுக்கு இந்த செரிபெல்லம் தான் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஓகேவா? சோ ஹெல்ப் யூ டு வாக், கரெக்டா ஒழுங்கா நடக்கிறதுக்கு.
ஸோ ரைட் அ பைக்ஸ், ஒரு கேட்ச் அ பால், இது எல்லாமே பண்றதுக்கு ஒரு கோஆர்டினேஷன்ஸா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த செரிபெல்லம் இஸ் டூயிங் அ வண்டர். ஓகே, ஸோ லாஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பிரெயின் ஸ்டெம் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் சென்டரா இருக்கு. ஓகே, இது என்ன சொல்றாங்க, இட்ஸ் கண்ட்ரோல்ஸ் த, இந்த பிரெயின் ஸ்டெம் இருக்குல்ல, இது உங்க ஹார்ட் பீட்டையும் கண்ட்ரோல் பண்ணுது, பிரீத்திங் அண்ட் பிளட் பிரஷர்ஸ், இது எல்லாமே வந்து இந்த பிரெயின் ஸ்டெம்ல கண்ட்ரோலா இருக்கு. ஸோ டிவைடட் நான் சொன்ன லாஸ்ட்லி தூங்குறோம்ல, இந்த ஸ்லீப் அவேக் சைக்கிள்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எல்லாமே இந்த பிரெயின் ஸ்டெம்ல தான் இருக்கு. ஸோ பான்ஸ், மிட் பிரெயின் அண்ட் மெடுலா ஆப்ளிங்கேட்டாஸ். ஓகேவா, மெடுலா ஆப்ளிங்கேட்டாஸ் எல்லாமே இன்னும் ஃபர்தரா நம்ம இன்டீரியரா உள்ள படிக்கும் போது ஒரு டாபிக் எடுத்து இது எல்லாமே இன்டீரியரா நம்ம படிக்கணும். ஓகேவா, ஜஸ்ட் நான் அவுட்லைனா சொல்லிட்டு இருக்கேன். அவுட்டர் வியூ ஆஃப் பிரெயின் ஒன்லி ஐம் டிஸ்கசிங் ஹியர் நவ. ஸோ இன்டீரியரா நம்ம படிக்கணும் அப்படின்னா இன்டீரியரா இதை பத்தி ஒரு லேயருமே ஒரு பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லேயரோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு நல்லா டீட்டெயிலா படிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், எங்க சேனலை ஃபாலோ பண்ணணும். எங்க சேனலை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். எந்த சேனலை ஃபாலோ பண்ணணும், ஆர்ஜிஆர் அகாடமி லேர்னிங் ஹப்பை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. லேர்னிங் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹாட் கண்டென்ட்ஸ், ஸ்பெஷல் கண்டென்ட்ஸ் எல்லாமே நாங்க போடும்போது உங்களுக்கு அப்டேட்டா இருக்கும். தேங்க்யூ. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பார்க்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்கில் கிடைக்கிற டைமு, சண்டே கிடைக்கிற டைமு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கற்றுக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகாக கிராக் பண்ணலாம். கான்செப்ட்ஸ் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி வரும். இது மூலயமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறவங்க ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.